அவரோட அப்பா இவருங்க. சரி பெங்களூரோட அப்பா. சரிங்க சரி சரி. இருக்கணும். நான் மாமியார். சரி. குழந்தை ஒன்று இருக்குது. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்கள் ஆஸ்பத்திரியிலேருந்து காலையில் தான் வந்தோம். எனக்கு வந்து 20 லட்ச ரூபா பணம் வேண்டாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேங்க சார். நான் எப்படி அனுப்பிச்சிங்க அதை? பேங்க் மூலியமாக ஆர்டிஜிஎஸ் பண்ணி நான் லெட்டர் இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து என் விருப்பம் இல்லாமல் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் திரும்பி லெட்டர் மேனேஜருக்கு லெட்டர் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டேங்க சார். இப்போ நீங்கள் போய் சந்திச்சு நீங்கள் என்ன கருதுறீங்க? இப்போ விஜய் வேறு சரி யார் கூட்டிகிட்டு போனது யாருன்னு தெரியாது. அப்போ கட்சியிலேருந்து வந்திருக்கோம்னு சொல்லி அவங்கள வந்து கூப்பிட்டாங்க. நாங்கள் வரலன்னு சொல்லிட்டாங்க சார். ஆனால் வேறு யாரையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. வேறு யாரோ எங்களோட பேரை மிஸ்யூஸ் பண்ணி யாரோ போயிருக்காங்க. அது எப்படி தெரியும் உங்களுக்கு? அவங்க வேறு யாரோ போயிருக்காங்க? அதாவது டிவியில் போட்டிருக்காங்க. யார் யார் குடும்பத்தை வந்திருக்காங்கன்னு சொல்லி டிவியில் போட்டிருக்காங்க. அந்த ரிலேட்டிவ் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், போனவங்க தான். ஆனால் அவங்களுக்கு எங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது. அவங்க வந்து போனதான் எதுவும் இன்ஃபார்மும் பண்ணல, எதுவும் பண்ணல. இவங்க பாட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களும் இவங்களை கூட்டு போடணும்னு யாரும் சொல்லவும் இல்லை. எங்களுக்கு இன்னொருத்தவங்க மூலியமாக தான் தகவல் தெரிஞ்சிச்சு. டிவியில் பார்த்தவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் தாங்க சார் எனக்கு தெரிஞ்சுது. இல்லைன்னா தெரிஞ்சிருக்காரு. அவங்க போனது எனக்கு இன்றைக்கி மதியானம் தான் தெரியும். இந்த மாதிரி அவங்க அங்கே போயிருக்காங்க அப்படின்னு. எங்களோட பர்மிஷன் இல்லாமல் எங்கள் பேரை வந்து தப்பாக உபயோகப்படுத்தி எங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க சார். ஒன்று இவங்க போக சொல்லியிருக்கோம். நான் போல அவங்க எங்கள் கணவரோட அப்பா இருக்காரு, அவரோட அண்ணா எல்லாம் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கே தெரியாமல் எங்கள் பேரை உபயோகப்படுத்தியிருக்காங்க தவறான முறையில். இல்லை இந்த பணத்தை தூக்கி அனுப்பிச்ச காரணம் என்ன? அதுதாங்க சார் என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. நான் வரலைங்கிறப்ப அந்த தெரியாமல் 3 பேர் எப்படி சார் போனாங்க? எனக்கே அது தெரியாது இல்லைங்க சார். எனக்கு மீறி அவங்க எப்படி போகிறாங்க? ஒன்று அவங்களால இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி உங்களை குடும்பத்தை சேர்ந்தவங்க கூப்பிட்டு போயிருக்கணும். ஆனால் எங்களுக்கு அவங்களுக்குமே ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது. அப்படிங்கிறப்ப அவங்கள எதுக்கு கூட்டிகிட்டு? எந்த ஊர் சேர்ந்தவங்க போனவங்க? ராயனூரை சேர்ந்தவங்க தான் சார். எங்கள் வீட்டுக்காரோட அக்கா தான் அவங்க. அக்கா வீட்டுக்கார் போயிருக்காங்க, எங்கள் சித்தப்பங்க. ஆனால் அவங்களுக்கு எங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது. அவங்க கூட்டி போனது உங்களுக்கு எங்களுக்கு தெரியாது, இன்ஃபார்ம் பண்ணல. அவங்க டிவியில் பார்த்து உள்ளூர்காரங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. காலையில் கடைக்கு போயிருக்காங்க அம்மா, அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டு சொந்தவங்க போயிருக்காங்க. ஏன் நீங்கள் போகலையான்னு கேட்டவங்க எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் எங்களுக்கு போனதே தெரியாது. எங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும்போது எங்களை மிஸ்யூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணி இருக்கிட்டாங்க. எங்களோட பேரை கெடுக்கிறதுக்கு எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும்னு இவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பணம் உங்களுக்கு அவங்க உட்காந்து வச்சா 20 லட்சம் வந்துச்சா? 20 லட்ச ரூபா போட்டது என் அக்கௌண்ட்ல தான் 20 லட்சம் வந்துச்சு. ஆனால் அவர் வந்து நேரில் வந்து ஆறுதல் தெரிவிக்கிறார் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருந்தாங்க. அதை தான் நான் நம்பினேன். அதனால தான் வீடியோ காலில் கூட பேசுறதை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அவர் வந்து நேரில் வந்து எங்களுக்கு பெருசாக வந்து ஆறுதல் தெரிவிக்கணுங்கிறத நான் எங்களோட விருப்பம். எங்களுக்கு வந்து பண காசு பெருசு கிடையாது சார். பண காசு வச்சு இப்போ இறந்த இவங்க நபரை திருப்பி கொண்டு வர முடியாது.